சேரனும் சோழனும் சேர்ந்து வந்து பீகாருக்கே போய் வந்து அனிசையும் சந்தாவையும் கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசினது மட்டும் இல்ல, கிளம்பிட்டாங்க. சேரனும் சோழனும் சேர்ந்து சந்தாவையும் அனிசையும் பீகார்ல போய் மீட் பண்றாங்க. மீட் பண்ணி அவங்க பேரண்ட்ஸ்ட எல்லாம் பேசிட்டு வந்து வாங்க போலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து விட மாட்டாங்க. ஆனா வந்து நிறைய போலீஸ் இதோட வந்து போயிருக்காங்க. இது மாதிரி கம்பல் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சேரனும் சோழனும் வந்து கூட்டிட்டு வரதுக்கு போயிருக்காங்க. என்ன நடக்குதுங்கிறத வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க சோழன் வந்து அண்ணாச்சி வந்து கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து பார்த்தா அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன் அவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, இங்க எந்த நாடு சார், எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்க வந்து பீகார்ப்பா, ஒரு முக்கியமான கல்யாணத்துக்காக நாங்க அங்க போக வேண்டியதா இருக்கு, எங்க ஒர்க் எல்லாமே இங்கதான், ஆனா வந்து எமர்ஜென்சி, ஒரு பொண்ணு வந்து இங்க இருக்க ஒரு பையனை வந்து கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கும் போது எங்க ஆளுங்க வந்து கூட்டிட்டு போறாங்க, அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து எங்க ஊர் ஆளுங்க வர சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சோழன் வந்து ஒரு மாதிரி டவுட் ஆகுறாங்க. சரி சார், அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சந்தாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்தாவோட ரிலேட்டிவ்ஸ் தான் வந்து இவங்க. என்ன சார், பீகார் வரைக்குமே வந்து கார்லயே போற ஐடியாவா அப்படின்றாங்க. இல்லப்பா, கொஞ்சம் எமர்ஜென்சி, நாங்க டக்குன்னு வந்து போயாகணும், அப்படி இல்ல அப்படின்னா வந்து பொண்ணு ஏதாச்சும் பண்ணிக்கும், அதனாலதான் பயப்படுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. பொண்ணு சோழ வந்துட்டு, ஏன் சார், அவங்களுக்கு வந்து ஒருவேளை கல்யாணம் விருப்பம் இல்லாம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உண்மைதான்ப்பா, அந்த பொண்ணுக்கு வந்து அவன் மேல விருப்பம் இல்ல, அவன் ரொம்ப ரவுடி, ரொம்ப டைம் வந்து ஜெயிலுக்கு எல்லாம் போயிருக்கான், அந்த நிறைய பேரை வந்து கொண்டிருக்கான், எங்களுக்கே வந்து யாருக்குமே வந்து அதுல விருப்பம் கிடையாது, அவங்க பேரண்ட்ஸ்க்குமே விருப்பம் கிடையாது, ஆனாலும் வந்து அவங்க வந்து அவன் மேல இருக்க பயத்துலதான் வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயுமே 2-3 தடவை தேடி வந்துட்டாங்க, ஆனாலுமே வந்து அவ கிடைக்காம வேற எங்கேயோ வந்து இருந்திருக்காங்க. அப்பயுமே வந்து நம்ம மதராசியில இருக்க ஒருத்தவங்களதான் வந்து விரும்பி கல்யாணம் பண்ற வரைக்கும் போயிருக்காங்க. நீங்க கல்யாண மண்டபத்துல பூந்து பொண்ணை தூக்கிட்டு வந்திருக்காங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த பொண்ணை நினைச்சாலும், ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் சார், நீங்களாம் பேசி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கும்போது, என்னப்பா நான் தான் சொல்றேன், அவன் வந்து பெரிய ரவுடி பையன், வார்த்தையில வந்து பேசுறதுக்கு வேலையே கிடையாது, எடுத்தோன்னா கன் ஷாட் தான் பண்ணுவான், அதனாலதான் வந்து எங்க எல்லாருக்குமே ஒரு பயம், அவன் இப்ப எல்லாரையும் வந்து வர சொல்லியிருக்கான், எங்க எல்லாரும் முன்னிலையுமே வந்து அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ண போறானா, ஆனா எப்படி தடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல, எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறதுன்னு தெரியலப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி சார், நான் போலாம், ஆனா வந்து என் கூட எங்க அண்ணனையும் கூப்பிட்டுக்கவா, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, நீ ஏன்பா உங்க அண்ணனை வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த சந்தா லவ் பண்ணது வேற யாரும் இல்ல, எங்க அண்ணனை தான் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு வந்து அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோழன் சொல்றாங்க, ஆமாங்க, எங்க அண்ணனும் அவங்களும் வந்து லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து எல்லாமே அரேஞ்ச் ஆகி தாலி கட்ட போறனால வந்து இப்படி துப்பாக்கி காமிச்சு வந்து மிரட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க, அந்த பொண்ணு எங்க அண்ணன் இல்லைன்னா செத்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. எங்க அண்ணன் ரொம்ப நல்லவங்க, அந்த ஆள் மாதிரி எல்லாம் கிடையாது, மேஸ்திரியா வந்து சூப்பர்வைசரா வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அப்படியோப்பா, அந்த பொண்ணு வந்து ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா சந்தோஷம் தான், நாங்களே வந்து உங்களை கூட்டிட்டு போறோம், ஆனா வந்து உங்களையும் உங்க அண்ணனையும் வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஆனா வேற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வாங்க, நாங்களே வந்து அவங்க அப்பா அம்மாட்ட பேசி வந்து பொண்ணை அவங்க கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சார், ஆனா வந்து அங்க போனா உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடாது இல்ல அப்படின்ற மாதிரி சோழன் கேட்கும்போது, பிரச்சனை தான்ப்பா வரும், நான் பாத்துக்கலாம், அதை விட எனக்கு வந்து சந்தாவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம், எனக்கு வந்து சந்தாவை ரொம்ப பிடிக்கும், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து பேசுறாங்க. சரி சார், நான் வந்து அண்ணன்ட்ட பேசி நான் அண்ணனை கூட்டிட்டு வரேன், நாங்க 2 பேருமே போதும், நான் வந்து எப்படியும் வந்து பேசி நாங்க சந்தாவையும் அனிசையும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. உனக்கு அனீசா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அனீசும் எங்க அண்ணனும் தான் சேர்ந்து வேலை பாக்குறாங்க, ஒரே இடத்துல தான் வேலை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொல்றாரு. சரிப்பா, நாங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்றோம், நீங்க போய் உங்க அண்ணனை கூட்டிட்டு வாங்க, இல்லாட்டி வாங்க வீட்டுக்கே வந்து நானும் கூட்டிட்டு போறேன், இல்ல சார் நீங்க வந்து வாங்க, போயிட்டு அண்ணனை கூட்டிட்டு நம்ம அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆபீஸ்ல வந்து சோழன் வந்து பேசுறாரு. சார், அவங்க வந்து பீகார் வரைக்கும் வண்டியில போகணுங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிப்பா உன்கிட்ட வந்து அமௌண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லனா, எனக்கு இருந்த அமௌண்ட் எல்லாமே கல்யாணத்துல செலவாயிருச்சு அப்படின்றாங்க. என்னப்பா, கல்யாணம் நடக்கலன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்றாங்க. ஆமா, நான் திருப்பன்னு வந்து அவங்க நார்த் இந்தியன்ஸ், அவங்க யாரும் வந்து துப்பாக்கி காமிச்சு மிரட்டி கூட்டிட்டு போயிட்டாங்க, அது ரொம்ப அண்ணன் ஒரு மாதிரி ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி சோடா, அதெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ணாத, எல்லாமே வந்து நல்லதுக்காகவே நடக்கும்னு நினைச்சுக்கோ, இதை விட ஒரு நல்ல ஒரு லைஃப் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இல்லனா, எனக்கு இப்ப கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் கொடுங்க, இந்த லைஃபே வந்து எங்க அண்ணனுக்கு நல்லபடியா நான் அமைச்சு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொல்றாரு. என்னாச்சு கேட்டுட்டு, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிக்கும் போது, இல்லனா பீகார் தான் அந்த பொண்ணும், இவங்களும் பீகார் தான், நான் போய் பார்த்து இவங்களை போய் விட்டுட்டு பார்த்து நான் எப்படியாச்சும் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு எனக்கு பிரச்சனையில எதுவும் பண்ணாதடா, பிரச்சனையில எதுவும் மாட்டிக்காதடா அப்படின்றாங்க. இல்ல என்னாச்சு, எனக்கு வந்து அண்ணனோட லைஃப் வந்து எப்படியாச்சும் நல்லபடியா ஆக்கணும், அது மட்டும் தான், நானும் அண்ணனும் போய் வந்து கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரிடா, பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லி வந்து அனுப்பி வைக்கிறாரு, பணம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. இந்த பக்கம் வீட்டுல காமிக்கிறாங்க, நிலாவும் சேரனும் தான் வீட்டுல இருக்காங்க. அவசரமா சோழன் வந்து, அண்ணா நீ ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோ, வா என் கூட உடனே அப்படின்றாங்க. எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சந்தாவோட ரிலேட்டிவ்ஸ் உள்ள வராங்க. இவங்க யாருன்னு தெரியுமாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தெரியலடா, யார் இது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்க வந்து சந்தாவோட சொந்தக்காரங்க தான், சந்தாவுக்கு வந்து இப்ப உடனே கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு, அதனாலதான் இவங்க போறாங்க, நம்ம போய் சந்தா அவங்க அம்மா அப்பாட்ட பேசி வந்து நம்ம கூட்டிட்டு வந்துருவோம், அவங்க அம்மா அப்பாவுக்குலாம் இதுல விருப்பம் கிடையாதான், அவங்க தாய்மாமனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல விருப்பம் கிடையாதான், இவனா
தான் வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நிலா வந்துட்டு, எப்படிங்க நீங்க போய் வந்து பேசினா அவங்க எப்படி சம்மதிப்பாங்க அப்படின்றாங்க. இல்லங்க, அவங்களுக்குமே இது விருப்பம் கிடையாது. அவங்களுமே வந்து அவன் அவன் மேல இருக்க பயத்துலதான் வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம போய் பேசணும், நம்ம வந்து எந்த அளவுக்கு நல்லவங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாவே போதும். அவங்க வந்து பொண்ணை வந்து சேஃபா நம்ம கூட அனுப்பி வச்சிருவாங்க. நம்ம எப்படியும் வந்து கூட்டிட்டு வந்துடலாம். எதுவும் வேற எதுவும் பிளான் பண்ணி போகும்போது பிளான் பண்ணிக்கிறோம் நானும் அண்ணனும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டு நிலா, இல்ல நானும் வரேன், இல்லாட்டி அண்ணன் இங்க இருக்கட்டும், நீயும் நானும் மட்டும் போயிட்டு வந்துருவோம். அண்ணனை கூட உங்களுக்கு வந்து தெரியும், நம்மள வந்து கூட்டத்துல ஓரளவுக்கு தெரியாது, நம்ம போய் பார்த்து கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, இல்ல நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சொல்ல, இல்லடா இப்ப வந்து ஒரு டைம் வந்த போது நீயும் அண்ணனும் சேர்ந்து தானே பேசி சமாளிச்சு அனுப்பியிருக்கீங்க, உன்னையும் அவனுக்கு ஞாபகம் இருக்கும், நானும் நிலாவும் தான் வந்து எங்க 2 பேத்தையும் தான் தெரியாது, நாங்க 2 பேரும் போய் பேசி வந்து சந்தாவை கூட்டிட்டு வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சேரன் வந்துட்டு, இல்லப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி வந்து இப்ப 3 பேருமே வந்து கிளம்பி போறாங்க. சோழன், நிலா, சேரன் 3 பேருமே வந்து பீகாருக்கு வந்து கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போதுதான் வந்து நடேசன் பாக்குறாரு, எங்கடா போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சந்தாவை வந்து அவங்க அப்பாட்ட பேசியே வந்து கூட்டிட்டு வரதுக்காக போயிடுறாங்க அப்படின்றாங்க. நடேசன் வந்து சண்டை போறாரு, அவனுங்க எல்லாம் பெரிய ஆளுங்களா இருக்கானுங்கடா, பெரிய பெரிய ரவுடியா இருப்பானுங்க போல, இவன் பாட்டுக்கு போறானே, ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாண்டிய வந்து கண்டுக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் எங்க அண்ணனுக்கு தெரியும், எப்படி சமாளிக்கணும்னு தெரியும், அதெல்லாம் பாத்துக்குவாங்க, அப்படியும் வந்து அவங்க சந்தா கூட தான் வருவாங்க, நம்ம வந்து இங்க இருக்க எல்லா ஏற்பாடையும் பார்த்து வைப்போம், இங்க வந்து வந்த உடனே வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்ற மாதிரி பாத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நடேசனும், ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், நம்ம வந்து கல்யாணம் பண்ணோம் அப்படின்றத விட ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிட்டோம் அப்படின்னா லீகலாவே ஆயிரும், இது வந்து பெரிய பிரச்சனையே ஆகாது, அங்க வந்து பெரிய பிரச்சனையும் பண்ண முடியாது, கோயில்ல தான் துப்பாக்கி காமிச்சு வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க, அங்கன்னா போலீஸ் இருப்பாங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க வந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல மேரேஜ் பண்றதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து டிராவல் டைம்ல வந்து எல்லாருமே பேசிக்கிட்டே வராங்க. சேரனை வந்து அவங்க எல்லாருக்குமே வந்து அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருது. எனக்கு ரொம்ப சந்தோஷப்பா, உன் கூட தான் வந்து அவ வாழ போறான்னு நினைச்சாவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க கிட்டத்தட்ட பீகார் வந்து ரீச் ஆயிட்டாங்க. இப்ப வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு வந்து நாங்க போய் ஒரு 2 நாள் நாச்சும் எடுத்துக்கோம், அதுக்குள்ள நான் எப்படியும் சந்தாவோட அப்பா அம்மாட்ட பேசி வந்து உங்க கூட நாங்க அனுப்பி வச்சிடறோம், ஆனா அதுக்கு வந்து நீங்க ஒரு மறைவான இடத்துல இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுவும் இல்லாம நிலா வந்து என்ன ஏற்பாடு பண்றாங்க அப்படின்னா, இது மாதிரி கம்பல் பண்ணி வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ்ல வந்து முன்னாடியே வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிடுறாங்க. எங்க வீட்டு பொண்ணை வந்து எங்க அண்ணன் கல்யாணம் பண்ண பொண்ணை அவங்க வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க, கம்பல் பண்ணி துப்பாக்கி காமிச்சு மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து கோயில்ல அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் காமிச்சு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இவங்க வந்து ஓரளவுக்கு பாதுகாப்பு ரெடி பண்றாங்க, ஒருவேளை 3 பேத்துமே வந்து ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் சைடுமே வந்து கம்ப்ளைண்ட் பீகார் போலீஸ்க்கும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட தீரன் அதிகாரம் 1 பண்ண மாதிரி வந்து ரொம்ப சீரியஸாவே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்க வந்து காமிக்கிறாங்க, சந்தாவுக்கு வந்து கல்யாணம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து அவங்க அம்மா அப்பா வந்து அழுகுறாங்க, சந்தா கிட்ட அழுகுறாங்க, எங்களால வந்து எதுவுமே பண்ண முடியலமா, அவன் வந்து துப்பாக்கியை காமிச்சு எங்களையுமே இங்க மிரட்டி தான் வச்சிருந்தான், உங்களை கூட்டிட்டு வரல அப்படின்னா எங்களை வந்து சுற்றுவேன்னு சொல்லி பயமுறுத்தினா, அதனாலதான் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அனீஸும் வந்து, ஏமா அவள் லைஃப்னாச்சும் நல்லா இருக்கும், நீ நினைச்சு விட்டுருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அவள் லைஃப் மட்டும் பாக்குறியா, எங்களை வந்து ரொம்ப துப்பாக்கி காமிச்சு மிரட்டி ஊர் ஆளுங்களே வந்து ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தானா, வேற வழி எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே அனீஸ் வந்து, அங்க அவர் வந்து எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு சாஃப்டா இருப்பாங்க தெரியுமா, சந்தாவை எவ்வளவு அழகா பாத்துப்பாங்க தெரியுமா, அப்படி ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு நான் இப்ப வந்து பயந்து போய் இவன் கூட வந்திருக்கேன், அவர் வந்து எப்படியும் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும் போது சோழன் கூட்டிட்டு போன 2 பேருமே வந்து வந்துருவாங்க இல்லப்பா, வந்துட்டாங்க, நாங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கோம், நீ வந்து எப்படியாச்சும் வந்து அனீஸ் நீயும் சந்தாவும் எப்படியாச்சும் கிளம்பி போயிருங்க, போனோனுமே வந்து எதுவுமே யோசிக்காதீங்க, அவங்க கல்யாணம் ஏற்பாடு பண்ணி வச்சிருப்பாங்க, போனோனுமே கல்யாணம் பண்ணி வச்சிரு, அங்க வந்து நான் வேற ஏதாவது பிளான் பண்ணி வந்து இவனை வந்து போலீஸ்ல மாட்ட வச்சிருப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுதான் அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நாங்க வரும்போது அவங்கள்ட்ட பேசிதான் வந்தோம், அவங்கள கூட்டிட்டு தான் வந்திருக்கோம், அவங்க வந்து ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க, சந்தாவுக்கு ஏத்த பையன் தான் அவன் கண்டிப்பா நம்ம சந்தாவை நல்லா பாத்துப்பான் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. அதை கேட்டு சரி இவனை எப்படி இங்க இருந்து அனுப்புறது அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா வந்து போலீஸ் வந்து நுழைஞ்சிடுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களோட தாய்மாமா எங்க அப்படின்னு சொல்லி அனீஸ்ட கேக்குறாங்க. ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் வெடிப்பொருள் வந்து கடத்திருக்கதா வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அவனை வந்து நாங்க அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு வழியா வந்து சந்தாவோட தாய்மாமா வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து சந்தாவை வந்து சேஃபா வந்து அவங்க அப்பா அம்மாவோட முன்னிலையிலேயே வந்து அவங்க ஊர் முறைப்படியே வந்து சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் ஆகி கூட்டிட்டு வந்து சந்தோஷமா வராங்க. இங்க வந்தோடனே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லயே மேரேஜ் பண்ணிடுறாங்க. ஒரு வழியா வந்து சந்தாவுக்கும் சந்தா விருப்பப்பட்ட மாதிரி வந்து அவங்க பேரண்ட்ஸோட முன்னிலையிலயும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. இங்கேயும் வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்டா வந்து மூவ் ஆகுது. இதுக்கப்புறம் அவங்க தாய்மாமாவில வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோட வந்து 2 ஃபேமிலியுமே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இது ஒரு ஹாப்பி எண்டிங்காவே முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து பாக்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.